Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தாலே நல்ல கலர்ஃபுல்லா நாக்குல எச்சூற அளவுக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். புளி மிளகாய் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். புளி மிளகாய் செய்ய நல்ல காரம் உள்ள மிளகாய் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு காரம் உள்ள மிளகாய் எடுத்துர்க்கேன். இப்போ இதல காம்பை கிளிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் எடுத்துர்க்கேன். இந்த காரமான மிளகாவை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்படி காம்பு பகுதியில் ஒரு சின்ன கீரல் போட்டு விட்டுக்கிடலாம். இந்த அளவுக்கு கீறி விட்டால் போதும். இதே மாதிரி இப்போ எல்லா மிளகாவையும் கீறி எடுத்துக்கிடலாம். நல்ல காரமான மிளகாய் இருந்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு சேர்க்குற புளிக்கு தக்கன டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்து கூட பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை கூடயும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ எல்லா மிளகாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிளகாய் ரெடி. புளி ஊற வச்சிடலாம். 100 கிராம் மிளகாங்கிறதுனால இப்போ 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நார்மல் தண்ணியை விட நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு ஊற வச்சோன்னா சீக்கிரம் புளி ஊறும். அதுக்காக நல்ல சூடான தண்ணி வச்சு நான் இப்போ இதை கோர விட போகிறேன். புளி ஊறட்டும், நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். புளி நல்லா ஊறியாச்சு. நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்க பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் சூடாயாச்சு. ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கடுகு பொரிஞ்சாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மிளகாவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாவை நல்லா பிரட்டி விடலாம். ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே அது குக் ஆகணும். நல்லெண்ணெயில் குக் பண்ணுறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஓரளவுக்கு குக் ஆயாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அது கூட ஆட் பண்ணிடலாம். கெட்டியாக கரைச்சி வச்ச புளி. கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே விட்டுருக்கேன். அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்தா அது வற்றதுக்கு டைம் ஆகும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் மாறி நல்லா கெட்டியானால் நம்மளோட புளி மிளகாய் ரெடி ஆயிரும். நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும். பாருங்கள், நல்லா திக்காயாச்சு. நம்மளோட சூப்பராக புளி மிளகாய் ரெடி ஆயாச்சு. இதை 1 வீக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணாண்டா வெளியிலே வச்சா போதும். டேஸ்ட் எந்த மாற்றமும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த புளி மிளகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ்வைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.